ஆர்ட் அவ்வளவுதான். வந்து அருவருப்பு படுறதுக்கு புழு ஊறதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. அவங்க பாம்புன்னு சொல்லும்போது ரொம்பவே எனக்கு ஷிவர் ஆச்சு. நீங்க வந்து அந்த நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படிலாம் கிடையாது. ஐ அம் வெரி போல்ட். காலையில தான் 2 தேளை கசக்குனேன், மத்தியானம் 3 பாம்பை நசுக்குனேன். ஆனா ஆக்வர்டா இருக்கு, அசிங்கமா இருக்கு அப்படி நான் சொல்லல. அதை விட அந்த புழு ஊறுதுன்னு ஒரு மாதிரி அசிங்கமா கொண்டு வந்துட்டீங்க. நான் அதை கொண்டு வரணும்னு அவசியம் இல்ல. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. Tattoo lovers. அடிப்பா அட்ரா டாட்டூ வந்து நான் செத்தாலுமே அந்த டாட்டூ என் ஸ்கின்ல தான் இருக்கும். ஸோ என்னோட வெளிப்படுத்துற ஒரு விஷயத்த நீங்க அருவருப்புன்னு சொல்லவே கூடாது. அப்புறம் என்னத்துக்கு சாமி இங்க வந்தோம்? எங்கேயாவது கோயில கொண்டு போய் விட வேண்டியதுதானே? உங்களை நீங்க எப்படி அதை போட்டீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி அருவருப்பா இல்லையா அப்படின்னு கேட்கறது தட்ஸ் ராங். அதை நான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன். என்னோட ஃபீல் எனக்கு வந்து அது பிடிக்கல. அதுதான் உனக்கு நல்லது, இந்த நாட்டுக்கு நல்லது. சார் அப்புறம் இம்பல்சிவ்னு சொன்னாங்க சார். ஒரு டாட்டூஸை நான் யோசிச்சு தான் சார் நான் டிசைட் பண்ணேன். அண்ட் இது அழியும் அழியாது. டாட்டூஸ் அதிகமா போடுறவங்களுக்கு இம்பல்சிவிட்டி, அதாவது டக்கு டக்குன்னு யோசிப்பாங்க, டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கிறது, நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. மரியாதை கட்டு போ, உனக்கு மரியாதை கட்டு போ. பேசுறாங்க, நீ ஏதோ பேசிக்கிட்டு இருக்க. அப்படின்னு கிடையாது, நான் அப்படின்னு கிடையாது. 100%ல 20 to 30% போய் டாட்டூவை ரிமூவ் பண்றாங்க. நான் ஒன்றும் டக்கு டக்குன்னு எனக்கு இது போடணும்னு தோணி ஒன்றும் நான் போய் போடல. நீ இரு, சாவு, பிச்சை எடு, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாலுமே மனசுல இருக்க கமிட்மெண்ட்டுங்கிறது, ஒரு பாடிலி கமிட்மெண்ட் இருந்தா என்ன ஆகுதுன்னா, என்ன உண்மையா லவ் பண்றியா போடுறோங்கிறப்ப தான் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்குது. இப்போ நீங்க உங்க பையன் வந்து நானும் போட்டுப்பேன்னு சொன்னாருன்னு சொன்னீங்க இல்லையம்மா? நீங்க தான். இப்போ அவனுக்கு ஒரு வயசு வந்து அவன் உங்க பேரை பச்சை குத்திக்கலன்னா உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் வருமா? கண்டிப்பா இருக்கும் சார். அது இல்லாம இருக்கும் அதான் அவங்க சொல்றாங்க. இப்ப கீழ்த்தரமா இறங்கி இருக்கிறது நீங்க தான் புரிஞ்சுதா? என் கௌரவத்தை காப்பாத்திக்க எனக்கு தெரியும். போகடா. சாகும் போது நம்ம என்ன எடுத்துட்டு போறோம்? ஒண்ணுமே எடுத்துட்டு போறது இல்ல. பட் இது என்னோட எமோஷன்ஸ், இது நான் கேரி பண்ணிட்டு நான் என் கூட எடுத்துட்டு போறேன். அதுல இரிட்டேஷன் இருக்கும், இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். தட் இஸ் a beautiful pain. சில பேர் செல்ஃப் இன்ஜூர் பண்ணிப்பாங்க. இப்போ அவங்களே சொன்னாங்க இன்ஜூர் பண்ணிக்கிறது. ஒரு சம்டைம்ஸ் ஒரு லாஸ் இருக்கு. இப்போ அந்த லாஸை நம்ம இது பண்ணிட்டு மூவ் ஆனும் பண்ணணும்ல. நீங்க பெயினை என்ஜாய் பண்றீங்கன்னாவே சுயவதையை விரும்புகிற ஆளா நீங்கள்னு ஒரு கேள்வி வச்சுட்டாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரியுது எனக்கு. அன்போட இதை போட்டுட்டு இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அது புரட்சி தான். எனக்கு அந்த டைம்ல வந்து என் மேலேயே கோவம் இருந்தது. ரொம்ப ட்ரஸ்ட் பண்ண பீப்புள் என்ன எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண விட்டுட்டேன்ற கோவம் இருந்தது. என்னை பொறுத்தவரை அது பெரிய தியாகமா நினைக்கல. ஆனா வேற யார்ட்டையும் கேட்டு பாருங்க, இது தியாகமா இல்லையான்னு. நிறைய பேர் ஏமாத்திட்டாங்க, கை விட்டுட்டாங்க. உங்க மேல உங்களுக்கு இருக்க கோபத்தை நீங்க யார் மேல காட்டுறீங்க? நான் என் மேல தான் காமிச்சேன். அதுதான் அந்த பீரியட்ல என்னோட கோப்பிங் மெக்கானிசமா நான் யூஸ் பண்ணேன். கொஞ்சம் கூட அறிவில்லாம லூசுத்தரமா இன்னும் எங்க மானத்தை வாங்க போறான்னு தெரியல. ஆக்சுவலி 50% ஆஃப் பீப்புள் அந்த பெயினை என்ஜாய் பண்ணி அது மூலியமா இது பண்ணிக்கிறதுக்காக தான் போடுறாங்க. ஆக்சுவலி ஐ அக்செப்ட் வாட் எவர் ஷீ சேஸ். போதுமா? என்னங்கடா இது? செஞ்ச தப்ப கோவமா ஒத்துக்கிறீங்க. புது ட்ரெண்டோ